அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டு மருத்துவத்தில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெந்தய தண்ணியை பற்றி தான். இதோட பயன்பாடுகள் நிறையா சொல்லலாம், ஏகச்சக்கம். ஆனால் நம்மளுக்கு இந்த வெயில் காலத்துக்கு ஏற்றபடி இது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா, அதிகப்படியான உஷ்ணம் இருக்கவங்க முன்னா நாள் நைட்டே ஒரு உள்ளங்கை அளவு கொஞ்சோண்டு வெந்தயத்தை எடுத்துட்டு நார்மலாக குடிக்கிற கிளாஸில் தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். மறுநாள் காலை ஒரு 7:30 பெரியும் வயிற்றுல அந்த தண்ணியை நல்லா ஒத்து குடிங்க. அண்ணாந்து குடிக்காதீங்க, ஒத்து குடித்து அந்த வெந்தயத்தையும் நல்லா வாயில் போட்டு மென்று சாப்பிட்டிங்கன்னா உடம்புல இருக்க உஷ்ணம் சரன்னு இறங்கிடும். அது மட்டும் இல்லாத சில பேருக்கு பீரியட்ஸ் டைமில் ஸ்டொமக் பெயினாக இருக்கும், வயிற்று வலியாக இருக்கும், அவங்க கூட இந்த தண்ணியை குடிக்கலாம். அது மட்டும் இல்லாத இதை ஊற வச்சு தான் குடிக்க முடியுமா மேம் கேட்பீங்க. ஊற வச்சு குடிக்க இயலாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இதை லைட்டாக வானலில் போட்டு சிம்ர வச்சுட்டு வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணிவிட்டு மறுநாள் ஒரு சுடு தண்ணியை வச்சுட்டு அந்த சுடு தண்ணியை இறக்கிட்டு லைட்டாக அந்த வெந்தய பொடியை தூவிட்டு கொஞ்சம் ஒரு இன்னொரு கிளாஸ் வச்சு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடிட்டிங்கன்னா அதுக்கப்புறமாட்டா அந்த வாட்டரை இன்டேக் பண்ணாலும் நம்மளுக்கு நல்லது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அப்படியே ஒரு எல்லோ கலராக அழகாக பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு கிளாஸில் அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதை அப்படியே ஊற்று குடிச்சிட்டு உள்ளே இருக்க பாருங்கள் மிச்சமான வெந்தயம், இதையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே வாயில் மென்று சாப்பிட்லாம். கசக்கும் தான், பட் உடம்புக்கு நல்லதுன்னா நம்ம எது வேணால் சாப்பிடலாம்ல. ஸோ நீங்களும் சாப்பிட்டு பயனடைங்க. இந்த வெயில் காலத்துக்கு உகந்தது. இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.